நமக்கு ஒரு உபத்திரம் வந்த உடனே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நான் இருந்த இடத்துலயே நான் இருந்திருந்தா இந்நேரம் நான் நல்லா இருந்திருப்பேன். கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு சொல்லி கூட்டிட்டு வரீங்க. ஆனா கிறிஸ்துவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறேன். அநேக ஜனங்கள் சொன்னது. எகிப்தில இருந்து ஜனங்களை புறப்பட பண்ணும்போது அப்படிதான் அந்த ஜனங்களும் சொன்னாங்க. நாங்க எகிப்திலே இருந்தா நல்லா சாப்பிட்டுட்டு இருந்திருப்போமே, எனக்கு வந்து இங்க கூட்டிட்டு வந்து எங்களை சாகடிக்கவா எங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி மோசே இடத்துல ஜனங்கள் முறையிட்டாங்க. அதே மாதிரி அநேகருடைய வாழ்க்கையில எப்படின்னா, உபத்திரவப்படுவதற்கென்று தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அநேக ஜனங்களுடைய கேள்வி அதுவா தான் இருக்கு. நிறைய பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனாலும் தேவன் அவை எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிப்பேன்னு தான் சொல்றாரு. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆயுதம் உருவாகும், ஆனா அந்த ஆயுதம் வாய்க்காமே போகும். உபத்திரவம் வரும், ஆனா அந்த உபத்திரவத்திலிருந்து நீங்க முழுமையா வெற்றி பெற முடியும், விடுதலையும் பெற முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை விடுவிப்பேன். கூப்பிடுகிற எளியவனை நான் விடுவிப்பேன், சிறுமையானவனை விடுவிப்பேன்.